வணக்கம். வணக்கம் சொல்வது நான் உங்கள் திருஞான சம்பந்தம், கும்பகோணத்திலிருந்து. நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலுக்காக வீடு கட்டும்போது நம்ம கவனிக்க வேண்டியது என்பதை பற்றி உங்களுக்கு ஒரு சில கருத்துக்களை சொல்ல இருக்கிறேன் இந்த வீடியோவில். தொடர்ந்து நமது வீடியோவை வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும், நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் அதை பற்றி ஏன்னா ஒரு மனிதனுக்கு வீடு கட்டும்போது நல்ல திசை நடக்கும்போது தான் வீடு கட்டலான்னு சில பேர் நினைக்கிறாங்க. தவறு, வாய்ப்பே இல்லைங்க. ஒரு மனிதனுக்கு புராத காலம் வரும்போது மட்டும்தான் அவன் சேர்த்து வைத்த பொருள்களை தக்க ஒரு சரியான பாதையில் செலவு பண்ணிட்டோம்னா அது சுப விரயம் என்கிற விதத்தில் தான் நம்ம வீடு கட்டணும். ஒரு மனிதனுக்கு பார்த்திங்கன்னா 360 டிகிரி அதுதான் காலசக்கரங்கள் சுழன்று கொண்டு இருக்கின்றன. சரிங்களா? அந்த 360 டிகிரியில் உங்கள் லக்னத்திலிருந்து 6ஆம் இடம் அல்லது 8ஆம் இடம் என்ன திசை இருக்கோ அந்த திசைகள் நடக்கக்கூடிய காலத்தில் இந்த பணத்தை நீங்கள் சேர்த்து வச்சது அல்லது உங்கள் முன்னோர்கள் சேர்த்து வைத்த பணத்தை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் செலவு பண்ணி வீடு கட்டுறதோ, திருமணம் செய்வதோ, சரிங்களா, கோயில் கட்டுவதோ, இது மாதிரி சுப காரியங்கள் செய்தீங்கன்னாக்கா அந்த செலவு சுப செலவாக மாறும். சரிங்களா? அதுக்கு தான் நம்ம வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணி அதில் 10 பேருக்கு விருந்து கொடுக்கறது, அதில் வேலை செஞ்சவங்களுக்கெல்லாம் சந்தோஷமாக அனுப்புறதுக்கு எல்லாருக்கும் துணிமணி கொடுத்து, சில பேர் கொஞ்சம் வசதி உள்ளவங்க அந்த கொத்தனார் அல்லது மேஸ்திரின்னு சொல்லக்கூடியவர் அல்லது இன்ஜினியர், பொறியாளர், ஆமாம், அவங்களுக்கெல்லாம் மோதிரங்கள், செயின் கூட கொடுக்கறதுக்கு ஆள் இருக்குங்க. இன்றைக்கி ஒரு 100% 50% இப்படிலாம் வீடு கட்டுறதுக்கு ஆள் இருக்குது. சரிங்களா? அவங்கெல்லாம் அது மாதிரிலாம் கொடுப்பாங்க. இது அப்போ தான் செய்யணுங்க. அது மாதிரி செஞ்சோம்னா உங்களுடைய உயிர் காக்கப்படும். நல்லா புரிஞ்சுக்கணும், உயிர் காக்கப்படும். 6ஆவது திசை 8ஆவது திசை நடக்கும்போது உயிருக்கு கண்டம் ஏற்படக்கூடிய காலம் இது. அதுதான் நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் நம்ம படிச்சிருக்கோம், அதுதான் சொல்லிகிட்டு இருக்கோம், அதுதான் நடக்குது, அதில் மாற்றம். ஆனால் அதை தவிர்க்கணும்னா இதுதான். இந்த 6ஆவது திசை 8ஆவது திசை நடக்கும்போது யார் ஒவ்வொரு வீடு கட்டுறாரோ, கோயில் கட்டுறாரோ, அல்லது சுபகாரியங்களான திருமணங்கள் செய்கிறாரோ, அல்லது அந்த இடத்த விட்டு மாற்றுறது சொல்லுங்களா, இது மாதிரி வேலையை செய்யும்போது சில பாதிப்பில் இருந்து நம்மளை காத்துக்கலாம்ங்கிறது தான் நம்ம பாரம்பரியமாக நடந்துக்கிட்டு இருக்க உண்மை. சரிங்களா? எப்பொழுதுமே நம்ம என்ன செய்கிறோம்னா அதெல்லாம் கொஞ்சம் கவனித்து, ஜோதிடர் சொல்கிறது பொய் அப்படிலாம் சொல்லுவாங்க. சில ஜோதிடர்கள் சொல்வது பொய்யும் இருக்குது, உண்மையும் இருக்குது. இக்காலசக்கரத்தில் எப்படி வேணாலும் சொல்லலாம். நீங்கள் பாருங்கள், எல்லாரும் ஒரே இதை சொல்ல முடியாது, சொல்ல மாட்டாங்க. அவங்கவுங்க தெரிந்த சிற்றருக்கு எட்டின அளவுக்கு தான் பேச முடியும், சொல்ல முடியும். சரிங்களா? ஆனால் பொதுவாகவே நீங்கள் பாருங்கள், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக தான் சொல்லுவாங்க. ஆனால் உண்மை அது அல்ல. சரிங்களா? 4 கூட்டினா 8 தான். 12 கட்டங்கள் தான் கொண்டது தான் ஜாதக கட்டம். அதில் மாற்றம் இருக்கா? அந்த 360 டிகிரி தான் ஒரு உருண்டை, அதில் மாற்றம் இருக்கா? 7 நாட்கள் கொண்டது தான் ஒரு வாரம், 30 நாட்கள் கொண்டது ஒரு மாதம், 365 நாள் கொண்டது ஒரு வருடம். இதில் மாற்றம் இல்லையே. ஆக அவங்களுக்கு சிற்றறிவுக்கு எட்டிய அளவு தான் பேச முடியும், சொல்ல முடியும். சரிங்களா? அதில் நல்லதும் இருக்கும், கெடுதல் இருக்கும். இதெல்லாம் அறிந்து ஆராய்ந்து தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள். அந்த சப்ஜெக்ட்டுக்கு போகணும். வீடு கட்டுறதை பற்றி பேசுவோம், அதுதான் மெயின். சரிங்களா? வீடு கட்டும்போது சிறுக கட்டி பெருக வாழ், புரியுதுங்களா? தேவையில்லாமல் நம்ம வீட்டை, நம்மகிட்ட பணம் இருக்குது, இன்றைக்கி ஒரு 2 கோடி இருக்குது, 1 கோடி இருக்குது, இல்லை ஒரு 50 லட்சம் இருக்குது,
அப்படிங்கும்போது நீங்கள் என்ன செய்யணும், ஒரு 50 லட்ச ரூபா யாருக்கு பணம் இருக்கோ அவங்களுக்கு 6ஆம் திசை 8ஆம் திசை நடைபெறும்போது வீடு கட்டணுங்கிற எண்ணங்கள் வருது. அவங்களுடைய உயிரை தக்க வைத்துக்கணும்னு நினைக்கும்போது அந்த மாதிரி எண்ணங்கள் வரும்போது அவங்க என்ன செய்யணும், அவங்களுக்கு 2 குழந்தைகள் அல்லது 3 குழந்தைகள் இருக்கலாம். 2 ஆணோ ஒரு பெண்ணோ, இல்லை 2 பெண்ணும் ஒரு ஆணோ, ஆக 3 குழந்தைகள் இருக்கலாம். இவங்க தாய் வந்து மொத்தம் 5 பேர் இருக்கலாம். இவங்க தாய் வந்து மொத்தம் 7 பேர் இருக்கலாம். 7 பேர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அப்போ அவங்க என்ன செய்யணும், ஒரு 10 சதுரம் 1000 சதுரடி அல்லது 1200 சதுரடி அதில் ஒரு வீடு கட்டினாங்கன்னா அவங்க அழகாக வாழலாம். என்கிட்ட தான் 50 லட்சம் இருக்கே, எனக்கு ஒன்றும் பயம் இல்லை அப்படின்ட்டு திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு 70-75 லட்சம் ரூபாய்க்கு நல்ல பெரிய பங்களாவாக கட்டணும் அப்படின்ட்டு முயற்சி பண்ணுவாங்க. முயற்சி பண்ணும்போது ஆக 20-25 லட்ச ரூபா கடனை வாங்கி போடுவாங்க. கடனை வாங்கி போட்டு எல்லாம் செய்யும்போது அந்த குழந்தை படிக்கும். படிச்சுட்டு இருக்கும்போது குறிப்பிட்ட நாள் தான் உங்களோட சேர்ந்துருப்பாங்க. குழந்தைகள் வந்து உங்களோட சேர்ந்துருக்கிறது அந்த 20 வயசு அல்லது 22 வயது. அதுக்கு பிறகு அந்த குழந்தைய உங்களை விட்டு பிரியறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்கள். அப்போ 22 வருஷம் 25 வருஷத்தில் ஒரு வீடு வந்து பல மாறுதலை சந்திக்கும். அன்னைக்கு இருந்தது மாதிரி இன்றைக்கி கிடையாது. இப்போல்லாம் வந்து அவுட்டர்லாம் பூசுறதில்ல, உள்ளார இன்னர் பூசுறது கிடையாது. அப்படியே வர்றாங்க, அப்படியே வச்சு டைல்ஸ் அப்படியே ஃபிட் பண்ணுறாங்க. சிமெண்ட்டை அடித்து பூசுவதே கிடையாது. சில மாற்றங்கள் எல்லாமே நம்ம பார்த்துட்ருக்கோம். ஆக இது மாதிரிலாம் வரும்போது இந்த டேஸ்ட்லாம் அவங்களுக்கு பிடிக்காது. அந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு 30 வருஷம் 35 வருஷத்துக்கு பின்னாடி பாருங்கள், ஒரு மனைன்னா அந்த மனையில் அந்த லெட்ரின் கழிவறை எங்கே இருக்கும், கொல்ல பக்கம் கொஞ்சம் தூரம் தள்ளி தான் வச்சுருந்தாங்க. அது வியாதி வராது, உடலுக்கு நல்லது, கொஞ்சம் தூரம்னாச்சும் நடக்கணும், எல்லாமே செஞ்சாங்க. ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை. பெட்ரூம்லேயே வெஸ்டர்ன் ஒன்று, இந்தியன் ஒன்று, ஆக 2 வச்சுக்கிறாங்க. ஆக 10க்கு 10 ஒரு ரூம் இருந்தால் போதும் ஒரு மனிதனுக்கு படுக்கை அறை. அதில் பார்த்திங்கன்னா இது தனியாக, ஆக இது ஒரு 10க்கு 10, ஆக 20க்கு 20 இருந்தால் தான் ஒரு ரூம் போட முடியும். ஆக நீங்கள் கட்டும்போது ஒரு 20 சதுரம் 25 சதுரம் வீடு கட்டுறீங்க. அது இந்த 22 வருஷம் 25 வருஷத்தில் அந்த குழந்தைக்கு திருமணம் செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. அவங்க திருமணமாகி வெளியூர் செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. அவங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல தான் தங்க முடியும். அப்போ அந்த கலாச்சாரம் மாறுது. இப்போ அது உதாரணத்துக்கு சொல்கிறேன், குழந்தை வெளிநாடு போயிடுது, அவன் அங்கேயே செட்டில் ஆகி அமெரிக்காவிலேயே படிக்க வைக்கிறான், குழந்தைய படிக்க வைக்கிறான். அப்போ அந்த குடியுரிமை வாங்கணும்னு ஆசைப்பட்றான். அப்போ இது எல்லாம் வேஸ்ட்டு தானே. ஆக இந்த 2-3 குழந்தைகள் இருந்தால் கூட அந்த 2-3 குழந்தையும் அதே வீட்டில் இருக்க முடியுமா? அந்த பொண்ணை கட்டி கொடுக்கும்போது எனக்கு உள்ளதை கொடுப்பா, நான் போயிடுறேன் அங்கும். புரியுதுங்களா? அப்போ இந்த பையன் அந்த பையங்கும்போது ஒருத்தன் நல்லா படிச்சிருப்பான், ஒருத்தன் படிக்காமல் இருப்பான். படித்தவன் என்ன பண்ணுவான், அவன் அங்கே போயிடுவான். எனக்கு பணமும் வேணாம், ஏதாச்சும் விற்று காசு இருந்தால் கொடுங்க, இல்லைன்னா அவன் விட்டுங்க அப்படின்ட்டு போவான். அந்த சின்னவன் என்ன பண்ணுவான், சின்னவனை பெரியவன் வேற ஒருத்தன், அவன் என்ன பண்ணுவான், ஐயா எனக்கு அந்த அளவுக்கு பணம் இல்லை, எனக்கு வேணாம், வீட்டை கொடுத்துடுங்க, கொடுத்துட்டு எனக்கு பணமாக கொடுங்க, நான் வேறு ஏதாச்சும் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு தான் கேட்பான். ஆக கட்டப்பட்ட வீடு விற்கப்பட போகுது, உங்களுடைய காலத்திலே விற்பனையாக போகுது. நல்லா புரிஞ்சுக்கங்க. நீங்கள் 50 லட்சத்துக்கு ப்ளஸ் 25 லட்சம் கடனுக்கு வாங்கி போட்டு கட்டி அந்த வீட்டை விற்பனை செய்யறது உங்கள் குழந்தைகள் முன்னுக்கு வர்றாங்க. அப்போ நீங்களே புரிஞ்சு, அதுக்காக தான் சிறுக கட்டி பெருக வாழ். 20 வருஷம் 25 வருஷம் அந்த பிள்ளைய சேர்ந்துருந்தால் போதும்னு நினைக்கும் போது அதை நீங்கள் சின்னதாக கட்டுனீங்கன்னா இந்த கடன் உங்களுக்கு சேர்ந்துருக்காது. இந்த கடனும் இங்கிருசாக இருக்கும். இன்றைக்கி அது வந்து 50 லட்சம் 60 லட்சம் ரூபாய் கடனில் இருக்கும். ஆக வீட்டை வந்து நீங்கள் 2 கோடி ரூபாய்க்கு விற்றீங்கன்னா 50-60 லட்சம் கடனை கொடுப்பீங்க. மிச்சம் உங்களுக்கு தேவையான பணத்தை நீங்கள் வச்சுக்கணும். அதுக்கும் பிறகு இந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கும்போது அது எதுவுமே உங்களுக்கு கிட்ட நிற்காது. புரியுதுங்களா? இது இயற்கை. இன்றைய காலகட்டத்துக்கு அதுக்காக தான் வீடு கட்டும்போது சிறுக கட்டி பெருக வாழ். வீடு எப்போ கட்டணும், எப்போ திசைங்கிறத நான் சொன்னேன். இப்போ அதுக்கான உபாயத்தையும் சொல்லியிருக்கேன். இது மாதிரி இதில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் தொடர்பு கொள்ளுங்கள். நீங்கள் தமிழ் சித்தர் யூடியூப் சேனலை வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு இது சம்மந்தமான வீடியோக்கள் அதில் நிறையா இருக்குது, பாருங்கள், பார்த்துட்டு சொல்லுங்கள். மேலும் அடுத்த வீடியோவில்
உங்களை சந்திக்கும் வரை தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. வணக்கம்.